பந்த தொடராளே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனென்றென்றுற்று உனை நாளும் கண்டுகொண்டன்புற்றிடுவேனோ தந்தையின் கொம்பை உணர்வோனே சங்கரன் பங்கு சிவைபாலா செந்திலங்கண்டே கதிர்வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளே என்று மிக அழகாக அருணகிரிநாதரால் பாடப்பட்ட முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலே முதல் படை வீடாக திகழும் திருப்பரங்குன்றம் பற்றிய சிறப்பு தொகுப்பு. செந்தமிழ் புலமை மிக்க அடியவர் ஒருவர் முருகப்பெருமானை வழிபட ஒரு கோவிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார். வழியிலே ஒரு பொய்கை, அதன் கரையிலே ஒரு அரச மரம் அதிசயத்தன்மை வாய்ந்தது. அந்த மரம், அதனுடைய இலை தரையில் விழுந்தால் பறவையாகிவிடும், நீரில் விழுந்தால் மீனாக மாறிவிடும். இந்த அடியவர் வருகின்ற நேரத்திலே மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுந்தது. அதன் பாதி நிலத்திலும் மற்றொரு பாதி நீரிலும் பட்டிருந்தது. நிலத்தில் விழுந்த அந்த பகுதி பறவையாயிற்று, நீரில் விழுந்த பகுதி என்னவாயிற்று? மீனாக மாறிவிட்டது. பறவை பறக்க முயல்கின்றது, மீன் நீருக்குள்ளே செல்ல முயல்கின்றது. பார் கொண்டிழுக்க அது நீர் கொண்டிழுக்க, இப்படி ஒரு அதிசயமா என்று அடியவர் வேடிக்கை பார்க்கலானார். வழிபாட்டிற்கு செல்வோர் நெறி மாறும்போது அவர்களை பிடிப்பதற்கென்றே அங்கே கற்கிமுகி என்ற ஒரு பெரும் பூதம் காத்திருந்தது. இந்த அடியவரை பிடித்துக் கொண்டு பெரிய மலையொன்றின் குகைக்குள்ளே சிறை வைத்து விட்டது. அந்த சிறைக்குள்ளே ஏற்கனவே சிவபூஜையில் தவறிய 999 அடியார்கள் இருந்தனர். கணக்கு 1000 ஆனவுடன் அந்த பூதம் அவர்களை உண்ணும் நியமம் பூண்டிருந்தது. இப்போது கணக்கு 1000 ஆகிவிட்டது. இந்த புதிய அடியவரின் வருகை சிறையில் இருந்த அடியவர்களுக்கு பெரிய அச்சத்தையும் உருவாக்கி விட்டது. வந்த அடியவர் தன்னால் ஏனோருக்கும் நேர இருந்த பேராபத்தை எண்ணி மனம் வெதும்பினார். பூதமோ நீராடி வர சென்றிருந்தது. அந்த புதிய அடியவர் என்ன செய்வது என்று திகைத்தார். எந்த வேளையும் தாம் வழிபடும் கந்த வேளை போற்றி பாடினால் நமக்கெல்லாம் விடிவு காலம் கிடைக்கும் அல்லவா? அதை போலவே அந்த புதிய அடியவரும் கந்தவேளை போற்றி பாடத் தொடங்கினார். இப்படி பிறந்ததுதான் திருமுருகாற்றுப்படை என்ற சங்கப் பாடல். ஆம், அந்த அடியவர் நக்கீரர். இறையனார் களவியலுரை கண்ட பேரறிஞர் அவர். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் தமிழ் கேட்டு விரைந்தார் வேலவன். வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் வாரிக் குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல் அது துணையிருக்க பயமேது? வேலாயுதப்படை பூதத்தை வதைத்து 1000 அடியவரையும் உய்வித்தது. ஆம், இந்த நிகழ்வு நடந்த இடம் திருப்பரங்குன்றம். அக்குகை இன்றும் அங்கே இருக்கின்றது. பரங்குன்றில் பன்னிருகை கோமான் தன் பாதம் கரங்கூப்பி கண் குளிரக் கண்டு சுருங்காமல் ஆசையால் நெஞ்சை அணிமுருகாற்று படையை பூசையா கொண்டே புகழ் என்பது ஒரு தனிப்பாடல். முருகவேலுக்கு உகந்த அறுபடை வீடுகளுள் முதலாவதாக திகழ்வது இந்த திருப்பரங்குன்றம். தேவயானையை கந்தவேல் திருமணம் கொண்ட தலமும் இத்திருப்பரங்குன்றமே. மதுரையிலிருந்து மேற்கே 5 கல் தொலைவில் உள்ளது இந்த தலம். இங்கே கந்தவேல் சுப்பிரமணிய சுவாமியாக வந்தனை செய்ய பெறுகிறார். கந்தமாதனம், கந்தமலை, சத்தியகிரி, பரங்கிரி என்றெல்லாம் போற்றப்பெறும் இந்த தலத்தில் இறைவன் சிவபெருமான் பரங்கிரிநாதர், சத்தியகிரீசர் என்று பரவப்படுகிறார். இறைவி ஆவுடை நாயகி. பாண்டிய நாட்டிலே தேவாரம் பெற்ற 14 தலங்களுள் திருப்பரங்குன்றமும் ஒன்று. இத்தலத்திற்கு திருஞான சம்பந்தரது தேவார பதிகம் ஒன்றும் சுந்தரர் இயற்றிய தேவார பதிகம் ஒன்றும் கிடைத்துள்ளது சிறப்பு மிக்கது.
நம் சந்த தமிழ் கவிராஜரான அருணகிரிநாத சுவாமிகள் இத்தலத்தில் முருகவேளை உருகி வழிபட்டு எண்ணற்ற திருப்புகழ்களை கண்டிப்பாக பாடியிருப்பார். அதில் நமக்கு கிடைத்ததோ 16 தான். 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று பெரியோர்கள் நம் முன்னோர்கள் கூறுவார்கள் அல்லவா? அதுபோல 16 பேரும் தரும் என்பது இதன் திருவருட்குறிப்பு போலும். மலையடிவாரத்தில் கோயிலின் சிறப்பை நாம் பார்த்தால் குடைவரை கோயிலாக திகழ்கின்றது இந்த தலம். கல்யாண மண்டபம், கம்பத்தடி மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம் என்னும் அமைப்புகளை கொண்டு 30 படிகளை கொண்ட பாண்டியர் சிற்பக்கலை கருவூலமாக இந்த கோயில் திகழ்கின்றது. மலையிலேயே குடைந்து வடிக்கப்பெற்ற அழகிய திருவுருவாக ஒரு முகமும் 4 கரங்களும் கொண்டு வடக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் கந்தவேல் விளங்குகின்றார். அருகிலே தேவகுஞ்சரி அமர்ந்துள்ளார். இந்த அரிய திருமண கோலத்தை சூரியன், சந்திரன், சித்தர், வித்யாதரர், நான்முகன், இந்திரன், கலைமகள், நாரதர் முதலியோர் கண்டு போற்றுகின்றதை நாமும் கண்டு வணங்கலாம் இத்தலத்திற்கு சென்றார். இந்த எல்லா சிற்பங்களும் மலையிலேயே செதுக்கப்பட்டவை. மூலவருக்கு கீழே ஆடு, சேவல், யானை, மயில் என்ற 4 விளங்குகின்றன. இவை 4 கந்தவேலின் வாகனங்கள். நம் அனைவரும் அறிந்த ஒன்றே. இங்கே மூலவருக்கு அபிஷேகம் செய்வதில்லை. எண்ணெய் காப்பும் புனுகும் மட்டுமே சாற்றப்படுகின்றது. இங்கே வேலுக்குத்தான் அபிஷேக சிறப்பு. மூலமூர்த்தியாக விளங்கும் முருகவேலுக்கு அருகில் மகிடாசுர மர்தினியாக துர்க்கையும், தாமரை மலர் மீது அமர்ந்து கைகளில் கனியும் கரும்பும் கொண்டு கற்பக விநாயகரும் விளங்குகின்றனர். இந்த மகிஷாசுர மர்தினியான துர்க்கைக்கு ஜேஷ்டா தேவி என்ற பெயரும் உண்டு. மகா மண்டபத்தின் மேற்புறம் ஸ்ரீ கோவர்த்தனாம்பிகை கோவிலும் உள்ளது. சத்தியகூபம், பிரம்மகூபம், லக்ஷ்மி தீர்த்தம், சரவண பொய்கை முதலான புண்ணிய புலன்கள் இத்தலத்தில் உள்ளன. மலையின் மீது சரவண தீர்த்தம், காசி சுனை என்னும் 2 சுனைகளும் உள்ளன. கோவிலுக்குள்ளே சந்நியாசி தீர்த்தம் என்ற ஒரு திருக்கிணறு உள்ளது. இந்த புனல்தான் பெருமானின் திருமஞ்சனத்திற்கு உரியது. கோயிலுக்கு கிழக்கே 2 பர்லாங் தொலைவில் உள்ள சரவண பொய்கையில் கார்த்திகை நாட்களில் மக்கள் நீராடி புனிதம் அடைகின்றனர். புரூரவசு, மாந்தாதா, நலன், ஹரிச்சந்திரன் ஆகியோர் திருப்பணி கொண்ட இத்தலத்தில் நான்முகன் முதலாக அனைத்து தேவர்களும் வழிபட்டு உய்ந்தனர் என்று தலமான்மியம் பேசுகின்றது. இந்த தலத்தில் சிவன், முருகன், விநாயகர் மூவரும் எழுந்தருளியுள்ளனர். ஆதலின் பலிபீடத்திற்கு அருகில் நந்தி, மயில், மூஷிகம் ஆகிய 3 உள்ளன. இது இக்கோயிலின் ஒரு பெரிய சிறப்பு. இங்கே நவக்கிரகங்கள் இல்லை, ஆனால் சனி பகவான் மட்டும் இடம்பெற்றுள்ளார். நான்முகன், திருமால், நாரணர் முதலியோர் சூழ விநாயகர், முருகன், சிவன், அம்பிகை விளங்கும் இத்தலம் கைலைக்கு அடுத்த முக்கிய திருத்தலமாக கருதப்படுகின்றது. திருப்பரங்குன்றத்தில் உள்ள 300 அடி உயரமுள்ள மலையின் உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது. அந்த கோயிலுக்கு செல்ல படிக்கட்டுகளும் உள்ளன. இத்தலத்தில் சுந்தரர் வழிபட்ட போது சேர, சோழ, பாண்டிய மன்னர் மூவரும் ஒன்றாக அவருடன் வழிபட்டதை பெரிய புராணம் எடுத்துரைக்கின்றது. இங்கே நாள்தோறும் 6 கால வழிபாடு நிகழ்கின்றது. திருவிழாக்களுக்கு பஞ்சமே கிடையாது. வைகாசியில் 11 நாட்கள் வசந்த விழாவும், ஆணியில் 10 நாட்கள் ஊஞ்சல் திருவிழாவும், புரட்டாசியில் நவராத்திரி விழாவும், ஐப்பசியில் கந்தசஷ்டி விழாவும், கார்த்திகையில் திருக்கார்த்திகை விழாவும், தை மாதத்தில் தெப்ப விழாவும், பங்குனியில் பிரம்மோற்சவமும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இத்திருத்தலத்தில் திருவிழா காலங்களில் பெருமான் தங்க மயில், தங்க குதிரை, தங்க சப்பரம், தங்க ரிஷபம் என வாகனங்களிலே வந்து செல்கிறார். வெள்ளி சிம்மாசனம், வெள்ளி யானை, வெள்ளி ஆடு, ஆனந்தராயர் தந்த பல்லக்கு முதலிய வாகனங்களிலும் தங்க வைர அணிகலன்கள் பூண்டு அழகொழுக எழுந்து உலா வருவது கண்கொள்ளா காட்சியாக அமையும். சிபி சக்கரவர்த்தி பூதானம் செய்த போது பூதானம் பெற ஒருவர் குறைந்தது கண்டு மனம் கலங்கினார். பரங்கிரி பெருமானே மனித உருக்கொண்டு மன்னரிடம் தானம் பெற்று அருள் புரிந்தார்.
தொழுநோய் உற்ற ஒரு மன்னன் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி நோய் நீங்கவும் பெற்றான். முருகனை போற்றிய எப்புலவரும் பரங்கிரியையும் போற்றி பாடியுள்ளனர். திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், அகநானூறு, தேவாரம், திருப்புகழ், திருவகுப்பு, கந்தபுராணம், கந்தபுராண சுருக்கம், திருப்பரங்கிரி புராணம், சத்தியகிரி மகாத்மியம், பரங்கிரி பிள்ளைத்தமிழ், பரங்கிரி பாமாலை, பரங்கிரி களித்துறை அந்தாதி, பரங்கிரி பதிற்றுப்பத்தந்தாதி, பரங்கிரி வெண்பா அந்தாதி, பரங்கிரி அலங்காரம், பரங்கிரி மும்மணிக்கோவை, பரங்கிரி அனுபூதி, பரங்கிரி கோவை, குமரகுருதாச சுவாமிகள் பிரபந்தம், முருகன் அருள் வேட்டல், முருகன் வரப்பிரசாத மாலை, சீவாட்சர தீபம், தேவார சந்த பாமாலை, திருவருள் விலாசம், திருப்பரங்கிரி மும்மணி கோவை என மொத்தம் 26 நூல்கள் திருப்பரங்குன்றத்தின் சிறப்பை பாடுகின்றன. இந்த கோயிலில் கல்வெட்டுகளும் உள்ளன. இத்துணை நூல்கள் பாராட்டும் இந்த சிறப்புமிக்க பதியில் அருணகிரிநாதர் உனைத்தினந்தொழுதுலன் என தொடங்கும் திருப்புகழிலே பாடியிருக்கிறார். கலக்குறுஞ்செயல் ஒழிவர அழிவுறு கருத்துணைந்தல முறுபொழுதளவைகள் கணத்தில் என்பய மரமயில் முதுகினில் வருவாயே தெனத்தனந்தன என வரியளினரை தெவிட்ட அன்பொடு பருகுயர் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனில் ஒரு சரவண பெருமாளே கணத்தில் என்பய மரமயில் முதுகினில் வருவாயே திருப்பரங்கிரிதனில் ஒரு சரவண பெருமாளே என்று பாடி பரவியிருக்கிறார். அடியார்களின் பயம் நீங்க கணத்திலே மயிலின் முதுகின் மீதேறி வரும் அந்த பெருமானின் திருப்பரங்குன்றத்திலே வீற்றிருக்கும் கந்தவேளின் பெருமையை உணர்ந்து நாமும் வழிபட்டு உய்வோம். இது போன்ற பல அரிய ஆன்மீக தகவல்களையும் தல புராணங்களையும் பற்றி அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் திருப்புகழடிமை சேனலுடன். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. நன்றி, வணக்கம்.